எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், எனக்கு தீர்க்க ஆயுசு இருக்கிறது. இப்படிதான் ஒரு ஆத்மா சொல்றாரு. அவர் ஜோசியம் பார்த்தாராம். அவர் இன்னைக்கே ஒரு 65 வயசு இருக்கு. அந்த ஜோசியர் என்ன சொல்லியிருக்காருன்னா 85-90 வயசு வரைக்கும் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் நம்மளை பார்த்து கேட்குற கேள்வி என்னன்னா, ஜோசியர் ரொம்ப பேர் வாய்ந்த, நல்ல புகழ் வாய்ந்த ஒரு ஜோசியராம். அவரோட ப்ரெடிக்ஷன் தப்பானதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லி 2036 எல்லாரும் பேக்கப்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் இருப்பேனே அவ்வளோ வருஷம் வரைக்கும், நீங்கள் எப்படி 36 எல்லாரும் 99.99% கிளம்பிடுவாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு. ஜோசியம் அது ஒரு சயின்ஸ், ஓகேவா? இப்படி இருந்தால் இப்படி தான் ரிசல்ட் வரும் அப்படின்றது தான் அஸ்ட்ராலஜி, ஓகே? அதில் மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. அதை நானும் கற்றுக்கிட்டேன். நானும் நிறைய பேருக்கு ஜோசியம் பார்த்து கொடுக்குறேன். இதெல்லாம் நானும் பண்ணுறேன். இந்த ஜோசியத்திலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு பெரியவர் சொல்லி கொடுத்தது. ஜோசியம் ஒரு சயின்ஸு. அது மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க உடனே ஒருத்தருக்கு ப்ரெடிக்ஷன் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியுன்றது கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறேன்னா, ஜோசியர் ஜோசியம் கற்றுக்கிறது ஸ்கூலில் போய் எப்படி எல்லாரும் 12வது வரைக்கும் படிச்சிடறாங்களோ அது மாதிரி எல்லாருமே ஜோசியம் கற்றுக்க முடியாதுன்றார். அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி, ப்ரெடிக்ஷன்றது என்னென்ன, நாளைக்கு என்ன நடக்கும்னு முன்னாடியே சொல்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்க மட்டும் கடவுளா கிடையாது இல்லையா? அப்போ அவங்க என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இறை அருளோட இறைவனை நினைவில் வச்சுக்கிட்டு, அதாவது இந்த ஜாதகம் இப்படி இப்படி இருக்குது, இப்படி இப்படி வரும்னு ஜாதகம் சொல்லுது, அதை நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன், சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சி இறைவனுடைய அருள் வாங்கி நீங்கள் சொன்னீங்கன்னா தான் இந்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு அந்த பெரியவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய பவர் வேணும் நம்ம சொல்கிறதுக்கு. இல்லாட்டி நம்ம வார்த்தையெல்லாம் ஒரு புஷ்பான மாதிரி புஷ்ன்னு போயிடும். அதாவது ஏதோ ஒரு விஷயம் நடக்காமல் போயிடும். ஓகேவா? இவர் ரொம்ப அதீதமான நம்பிக்கையில் இருக்கார். 80-90 வயசு வரைக்கும் இருப்பார். அதெல்லாம் சந்தோஷம்தான். இதில் ஒரு விஷயம் பார்க்க வேண்டிய என்னென்னா, இந்த இறைவனோட பிளான் இருக்குல்ல, அது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கும் இந்த ஜாதகத்தில் இருக்கிற விஷயங்களுக்கும் என்ன சொல்ல முடியும்? ஒன்றுமே சொல்ல முடியாது. அது நடக்க வேண்டிய டைமில் நடந்தோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்படி இறைவனோட பிளானுக்கும் தனி மனித ஜாதகத்துக்கும் அந்த சமயம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும்னு அவசியம் இல்லைன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பஸ்ஸு 50 பேர் போகிறாங்க. திடீர்னு ஒரு பஸ் ஆக்சிடென்ட், அதில் இருக்க 50 பேரும் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த 50 பேரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு 100 வயசு இருக்கிற மாதிரி ஜாதகம் இருக்கும். ஆனால் அவர் இறந்துருப்பார். அப்போ என்ன கணக்கு இது? கொஞ்சம் யோசிக்கணும்ல. இதே தான் நீங்கள் ஃப்ளைட் ஆக்சிடென்ட், ஃப்ளைட்டில் 500 பேர் 1000 பேர் கூட போக முடியும். திடீர்னு அந்த ஃப்ளைட்டு காணோம், கடலில் ஊந்துச்சு அப்படின்னு சொன்னால் 1000 பேர் கதையும் கந்தல் தான். அந்த 1000 பேருக்கும் ஜாதகம் இருந்தது. 1000 பேருக்கு ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 100 வயசு இருக்கும். ஒன்றுக்கு இல்லை, நிறைய பேர் கூட இருக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் கதை சொல்லுங்க. அப்போ இறைவன் பிளான் படி பார்க்கும்போது அது என்ன வேணால் இன்டர்வீன் பண்ணலாம். இப்போது அதே ஜாதகருக்கு உடம்பு சரியில்லை. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். என்னோட நண்பர் அந்த நேத்ரோதய கோபி, கிளாஸ்மேட், எனக்கு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி வச்சுருந்தாரு. டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 48 மணி நேரம் தான், நீங்கள் வேணால் கூட்டிகிட்டு போயிடுங்க, இவங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே வேஸ்ட்டு அப்படின்ட்டாங்க. அவன் ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா ஜாதகம் பார்த்துட்டு, அம்மாவுக்கு ஆயுசு கெட்டியாக இருக்கான்னு பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்ட்டான். சொன்னதுக்கு பேரில் எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்த்துட்டு என்ன சொன்னேன், அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொன்னேன். அப்போ அவன் சொன்னான், எனக்கு திருப்திக்கு தானே சொல்கிற இதெல்லாம், டாக்டர் 48 மணி நேரம்னு சொல்லிட்டாரு, வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுங்கன்னு சொல்லிட்டாரு, இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, நீ என்னோட திருப்திப்படுத்துறது தானே இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், மனுஷங்க தானடா டாக்டர்ஸ் எல்லாம், அவங்க சொல்கிறது எப்படா ஃபைனலாக இருக்க முடியும்? அவங்கக்கிட்ட என்ன சொல்லு, என்ன ஆனாலும் சரி ஹாஸ்பிட்டலில் எல்லாமே ஆகட்டும், நீங்கள் அது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு மட்டும் சொல்லு, அவங்க கண்டிப்பாக டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க அப்படின்னு. 2 நாள் இந்த 48 மணி நேரம் விண்டோ கழிஞ்சோன்னா அவங்க அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க. ஒரு 4 நாள் 5 நாள் கழிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா டாக்டர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. 48 மணி நேரம் விண்டோன்னு சொன்னவங்க இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ டாக்டரோட கணக்கு தப்பாயிடுச்சுன்னு அர்த்தமா?
அவங்க ஜாதக ரேகைப்படி அவங்களுக்கு ஆயுசு இருந்திருக்கு, தப்பிச்சிட்டாங்க. கரெக்டாக 1 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, திடீர்னு அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். அப்போ என்ன தோணுச்சுன்னா, என்னோட ப்ரெடிக்ஷன் படி இவங்க இனி ஒரு மாதம் தாங்க மாட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. இது எப்படி அவனை சொல்லி காயப்படுத்துறது? ஆனாலும் அவனுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா என்ன ஆசைப்பட்டாலும் நீ தயவு செய்து பண்ணிவிடு அப்படின்ட்டேன். அவன் சொன்னான், எங்கள் அம்மா பாலக்காடு போகணுன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு 2 தம்பி, அவங்க 2 தம்பியும் அலோவ் பண்ண மாட்டாங்க, அம்மா இங்கே டூர் அடிக்கிறது. அதில் யார் என்ன சொன்னாலும் நீ கூட்டின்னு போயிடு அப்படின்ட்டேன். இவன் கூட்டின்னு போய் பாலக்காடுலாம் சுற்றி காட்டுக்கு வந்திருக்கான். அவனுக்கு கீழே ஒரு பையன் அட்மினில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பையன், சின்ன பையன். அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் ஐயாவோட அம்மாவுக்கு வந்து ஆயுசு ரொம்ப கம்மி, இனி ஒரு மாதத்தில் எல்லாம் முடிஞ்சிடும், அது நடக்கும் தெரியுமா, நடக்கிற அன்றைக்கி எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் தானே அவங்க கரெக்டாக வந்துடுவாங்கன்னு சொன்னீங்க. ஆமாம் சொன்னேன், வந்தாங்கல்ல. ஆமாம், இப்போ நாங்கள் போயிடுவாங்கன்னு நான் சொல்கிறேன், இது வந்து அவங்க காதில் போடாத அவன் ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு. கரெக்டாக அந்த 1 மாதத்துக்குள்ளே அவங்க சரின்னு விட்டுட்டாங்க. அந்த தம்பி எனக்கு ஃபோன் பண்ணால் நான் போய் இதில் கலந்துக்கிட்டேன். அப்போ இந்த தம்பி வந்து அவங்க பாஸ்க்கு சொல்லிட்டார், இந்த மாதிரி சார் சொல்லியிருந்தார், முன்னாடியே சொல்லியிருந்தார், 1 மாதம் தான் தாங்குவாங்கன்னு சொல்லியிருந்தார் அப்படின்ட்டான். அப்போ என் ஃப்ரெண்டு என்னை பிடிச்சி திட்டினான், நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. அதனால் எப்படா சொல்ல முடியும், உங்கள் அம்மா இறந்துருவாங்கன்னு உங்ககிட்ட எப்படா சொல்ல முடியும், அதனால் சொல்லலை. நான் உங்ககிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன், அம்மாவோட கடைசி ஆசை எல்லாமே நீ நிறைவேற்றிடுன்னு, அதுவும் நீ பண்ணியிருக்க அப்படின்னு. இதில் யார் ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னா அவங்க தம்பிங்க. அவன் தம்பிங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தா நாங்களும் எங்கள் கடமைக்கு எங்கள் அம்மாவை 4 இடத்துக்கு கூப்பிட்டு போயிருப்போம், அவங்க கடைசி ஆசையெல்லாம் நிறைவேற்றிருப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஓகே, இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னா, நம்ம இறை அருளை வாங்கி இறைவன்கிட்ட சொல்லி இதெல்லாம் சொன்னதுனால அந்தந்த இதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்க வேண்டிய விஷயங்கள் சொன்ன மாதிரி நடந்திருக்கு அந்த டைமில். ஸோ ஒருத்தர் ஜோசியர் சொல்கிறாருன்னா அந்த வார்த்தை நடக்கணும்னா இறை அருளோட சொல்லணும். 2வது, இந்த மாதிரி பல்காக நடக்குது பார்த்தீங்களா, ஒரு 50 பேர் ஒரே டைமில் சாப்பிட்றது, ஒரு 1000 பேர் ஒரே டைமில் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து அது வந்து ட்ராமா பிளான் படி நடக்குது. சரியா, அங்கே வந்து இந்த ஒரு ஜாதகத்தோட இதெல்லாம் ஒர்க்கே ஆகாது. இவர் சந்தோஷத்துக்கு வேணால் நினச்சிக்கலாம், நான் 80 வயசு இருப்பேன், 90 வயசு. இவர் என்ன இருக்கணும்னா, இவர் அங்கேருந்து ஆக்சுவலாக இப்போ கேள்வி கேட்டவர் வந்து இந்தியாவில் இருக்கிறவரே கிடையாது, வெளிநாட்டில் இருக்கவர். ஓகேவா, இப்போ இந்தியாவில் இருந்தால் நான் சொல்கிறேன், வெளிநாட்டில் இருந்தால் கூட நான் என்ன சொல்கிறேன், கடைசி நேரத்தில் 36 போல் நீங்கள் டெல்லியில் வந்திருந்தீங்கன்னா அதில் 10-20 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு சொன்னல, அந்த கோட்டாவில் இவர் இருந்தால் தப்பிக்கலாம். அது ஒன்று தான் வாய்ப்பே தவிர, இல்லைனா இந்த 99.99% வரதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே. கரெக்டாக, நான் உட்பட. கரெக்டாக, எனக்கு வந்து டெல்லியில் போய் செட்டில் ஆகணும், கடைசி மினிட்ல அங்கே போய் தங்கி தப்பி எஸ்கேப் ஆகிடலாம், இப்படியெல்லாம் என்னெல்லாம் கிடையாது. இன்றைக்கி கிளம்புனா கூட சந்தோஷம் தான். அப்படி அந்த அதில் தான் நானும் இருக்கேன். சரியா, ஸோ அதனால் நீங்கள் ஜாதகப்படி என் ஆயுசு ரொம்ப கெட்டி, நான் 100 வருஷம் வாழ்வேன் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ட்ராமா ஜட்ஜ்மெண்ட் டேக்கு நம்ம எல்லோரும் போய் தான் ஆகணும். சரியா, அது வரைக்கும் ரசித்து வாழுங்க, சந்தோஷமாக இருங்க. பரமாத்மா சொல்கிறேன், முழு நாள்லையும் உங்கள் குஷியை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. இந்த மாதிரி ஒரு டானிக் வேறு எதுவுமே கிடையாதுன்னு பரமாத்மா சொல்கிறார். அதேமாதிரி கவலைன்ற இது இதுக்கு மருந்தே கிடையாது, நான் எங்கிட்டையும் கிடையாது, டாக்டர்கிட்டையும் கிடையாதுன்னு பரமாத்மா சொல்கிறார். ஸோ ட்ராமா நல்லது, நேற்றும் நல்லது, இன்றைக்கும் நல்லது, நாளைக்கும் நல்லது. சரியா, ஸோ ஜோசியத்தில் எனக்கு ஆயுசு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறதுனால உங்களை விட்டு வச்சுருவாங்க அப்படின்றது கிடையாது ட்ராமா படி. பரமாத்மா என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பங்கருக்கு அடியில் போய் ஒழிஞ்சாக கூட தூக்குறது தான் சொல்கிறார். ட்ராமாங்க, எல்லாம் எக்ஸிக்யூட்டடுங்க, ஏற்கனவே பிளான்டுங்க, எல்லாம் நான் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கேங்க. ஸோ அதனால் அதை பற்றிலாம் கவலைப்பட, இன்றைக்கி ஆயுசு இருக்கா, சந்தோஷமாக ஜாலியாக வாழ ட்ரை பண்ணுங்க. பெரிய அபிலாஷைகள்லாம் வச்சுக்காத, பெரிய ஆசையெல்லாம் வச்சுக்காதீங்க. சிம்பிள் லிவிங் தான் இந்த கலிகாலத்தில், இந்த சங்கமத்தில் நமக்கு தேவையான ஒரு குணம். அது எல்லாருக்கிட்டையும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.